السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علينا. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. முபாரக்கான இந்த அமர்வினுடைய தலைவர் அவர்களே, மூத்த மார்க்க அறிஞர்களே, ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்களே, கூடியிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, மாநகர ஜமாத்துல் உலமாவுடைய சார்பிலே தீனியா விழிப்புணர்வு கூட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு ஒரு யோசனை. இந்த ரியாதுல் ஜினான் என்கிற 100 ஆண்டுகளையும் கடந்து இருக்கிற இந்த மதரசாவினால் இந்த மஹல்லா மக்களுக்கு என்ன நன்மை, நேரடியாக என்ன கிடைத்து விட போகிறது என்று யோசிக்கிறோம். இது ஒரு கலை கல்லூரியாகவோ மருத்துவக் கல்லூரியாகவோ இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த கல்லூரியிலே சேர்வதற்கு போட்டி ஏற்பட்டிருக்கும். ஆனால் இது ஒரு மார்க்க கல்விக்கூடம் தானே. எப்போதுமே மார்க்கம் என்பது மனிதர்களுக்கு செகண்டரியாக, இரண்டாம் தரமாக இருக்கிறது. அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிற காரணத்தினாலே இதை பயன்படுத்தவில்லை. ஆனால் இதை கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் என்று நினைத்து 3 விஷயங்களை நிர்வாகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன். ஒன்று, கோடை காலத்திலே இந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிற ஒரு வகுப்பை துவக்குவது. இரண்டாவது, முதியவர்களுக்கான குர்ஆன் மதரசாவை இஷாவுக்கு பிறகு நடத்துவது. மூன்றாவது, பெண்களுக்கான ஒரு சொற்பொழிவை, மாதாந்திர சொற்பொழிவை ஹிதாயத்துல் இக்வான் என்கிற பள்ளிக்கூடத்திலே நடத்துவது என்கிற 3 கோரிக்கைகளை நிர்வாகத்திடத்திலே கொண்டு போனேன். அப்போது தலைவராக இருந்த நூர்பேரி சாஹிப் அவர்கள் எந்த கேள்வியும் விசாரணையும் இன்றி, எந்த விளக்கமும் கேட்காமல், மக்களுக்கு நன்மை என்றால் உடனடியாக செய்திகளுக்கு சொன்னார்கள். அது 3ம் துவக்கப்பட்டது. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், 12 ஆண்டுகளை கடந்து மிக சீரோடும் சிறப்போடும் இந்த தீனியா வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது ஆண்டிலே 110 மாணவர்கள் சேர்ந்தார்கள். இந்த ஆண்டிலே 77 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். சராசரி வருகை என்பது 40க்கும் 50க்கும் இடையில் இருக்கிறது. இந்த தீனியாத்தில் வகுப்பில் படித்தவர்கள் 2 பேர் ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக இதே சபையில் இருக்கிறார்கள். அதை பார்க்கிற போது எனக்கு பெருமகிழ்ச்சி ஏற்படுகிறது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நாம் ஒரு சின்ன சிறு முயற்சி செய்தால் அது பெரிய நன்மையை பிற்காலத்திலாவது கொடுக்கும் என்பதை இந்த கோடைக்கால தீனியா வகுப்பு எனக்கு உணர்த்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உலகம் அழியும் கடைசி தருணத்திலே உங்கள் கையில் ஒரு விதை இருந்தால் அதை நட்டிவிட்டு இறந்து போங்கள் என்று சொல்லுவார். இறப்பு மிக அருகில் இருக்கிறது. மரணம் இன்னும் சில வினாடிகளில் நடக்கப் போகிறது. நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் மரணிக்கப் போகிறது என்கிற அந்த தருணத்தில் கூட மனிதன் தன்னுடைய முயற்சியை விட்டுவிடக் கூடாது என்கிற செய்தியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஒரு திட்டத்தை துவக்குகிற போது நம்முடைய மக்களிடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதுவெல்லாம் நடக்குமா, இதுவெல்லாம் சரியாக வருமா, இது ஜெயிக்குமா என்றெல்லாம் முட்டுக்கட்டை போடக்கூடிய 99% மக்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்.
அவர்களை ஜெயித்துத்தான் ஆக வேண்டும். அவருடைய கருத்துக்களை புறந்தள்ளித்தான் வளர வேண்டும். இல்லை என்று சொன்னால் உலகம் கண்டிருக்கிற இன்றைய வளர்ச்சியை நிச்சயமாக யாருமே கண்டிருக்க முடியாது. அது மார்க்க அடிப்படையில் விதிவிலக்காக இருப்பதில்லை. எல்லா திட்டங்களையும் துவக்குகிற போது அதற்கு ஒரு முட்டுக்கட்டை இருக்கும், அதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். அதை நாம் புறந்தள்ளிவிட்டு இறைவனுடைய அருளால் இஹ்லாஸாக மனத்தூய்மையோடு துவக்குகிற போது அது மாபெரும் ஆற்றலை கொண்டு வரும் என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு பெரிய உதாரணம். ஜமாத்துல் உலமா முன்னர் போதையும் விட இப்போது வீரியமாக இருக்கிறது. முன்னர் வீரியமாக இல்லையா என்று கேட்டால் அப்போதும் இருந்தது. அந்த காலத்திற்கு தக்கவாறு அந்த கூட்டம் இருந்தது, அந்த சபை இருந்தது. இன்றைக்கு காலங்கள் மாற மாற சமுதாயத்தினுடைய தேவை அதிகரிக்க அதிகரிக்க இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்வது என்று யோசித்து திட்டமிட்டு பல்வேறு பணிகளை ஜமாத்துல் உலமா சபை ஆக்கிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் இந்த விழிப்புணர்வு. இந்த மாணவர்களிலே நிறைய ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள், இவர்களிலே நிறைய ஆலிம்கள் இருக்கிறார்கள், இவர்களிலே நிறைய ஆய்வு செய்யக்கூடிய மனம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், இவர்களிலே நிறைய அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவர்களிலேயே சொல்ல முடியாது முதல்வரோ பிரதமரோ ஜனாதிபதியோ யாரேனும் முடிந்து கொண்டு இருக்கக்கூடும். எப்படியானாலும் ஆகட்டும். ஆனால் அப்படி ஆகிற போது அவர்களது அடிப்படை பண்பாக மார்க்கம் இருக்க வேண்டும். அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று நாம் குறைபட்டுக் கொள்கிறோம். ஆனால் லஞ்சம் வாங்காத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதில் என்னுடைய பங்கு என்ன, என் குடும்பத்தின் பங்கு என்ன என்று யாருமே யோசிப்பதில்லை. மக்கள் எப்படி வந்து விட்டார் என்று சொன்னால் இவர்களாகவே முடிவு செய்து கொள்கிறார்கள். இந்த துறையா இது சம்பாதிக்க முடியாது என்று வெகுஜனம் பொது வெளியிலே மிக சாதாரணமாக பேசுகிறார்கள். அது எவ்வளவு பெரிய கலாச்சார வீழ்ச்சி, நாகரிக வீழ்ச்சி. பொதுஜன மக்கள் அவர்கள் எதிர்க்க வேண்டியவர்கள், இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் பொது வெளியிலே மிக சாதாரணமாக ஒரு பேருந்திரை பேசிக் கொள்கிறார்கள். இந்த துறையை கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறாரே, இதில் சம்பாதிக்க முடியாது என்று பேசுகிறார். வீழ்ச்சி எவ்வளவு ஆழம் போய் இருக்கிறது. மனிதனுடைய அந்த எதிர்ப்புணர்வு துணை மழுங்கடிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாருமே அப்படி சிந்திக்கிறார். அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்தான் போக வேண்டும். டாக்டர் கலாமை பற்றி நமக்கு தெரியும். அவர் வேறு யாரையும் திருத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஆளுமை திறனை கொண்டு பெரிய பெரிய அதிகாரிகளை சந்தித்திருக்க முடியும். பெரிய பெரிய அந்த அரசு துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை சீர்திருத்தம் செய்திருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் இயலாது என்கிற காரணத்தினால்தான் அன்றைக்கு விஷன் 2024 2024 என்கிற ஒரு திட்டத்தை வடிவமைத்து மாணவர்களை கையில் எடுத்து அவர்களை மேம்படுத்திக் கொள்கிறார். இந்த மாணவர்களை இன்றைக்கு சாதாரணமாக பார்க்கிறோம். அவர்களை வடிவமைத்தார், அவர்களுக்கு அந்த உழைப்பை கொடுத்தார், அவர்களுக்காக நாம் பாடுபட்டால் நம்முடைய வீடு, நாடு, சமூகம் என எல்லாமே அற்புதமானது. இவர்களை சில நல்ல பழக்கங்களை இவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே நாளிலே மாற்றங்கள் வந்துவிடாது, தாமதமாகத்தான் வருவார்கள். எங்களுக்கு வகுப்புகள் 10:30, ஆனால் 11 மணிக்கு வருவார்கள். காரணம் கேட்டால் சொல்வார்கள், நான் குளிக்கவில்லை, சமையல் செய்யவில்லை, நாஸ்டா தரவில்லை என்று சொல்வார். இதில் பெற்றோருடைய பங்கு இருக்கிறது. அநேகமாக இந்த கூட்டத்தில் பெற்றோர்களையும் நாம் கலந்து கொண்டு செய்ய இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு இப்போது வருகிறது. அவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி குறைவாக இருக்கிறது. ஒரு வகுப்பிலே நாம் பிள்ளையை சேர்த்து விட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரத்திற்கு அனுப்ப வேண்டும், ஆடைகளை சரி செய்ய வேண்டும், ஒழுங்காக போகிறார்களா என்று பார்க்க வேண்டும், நேரத்திற்கு போகிறார்களா, நேரத்திற்கு வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கவலையின் காரணமாக, பணிச்சுமையின் காரணமாக அவர்கள் இதையெல்லாம் பார்ப்பதில்லை. அப்போ முதலாவதாக நேரத்தோடு வர வேண்டும் என்கிற பண்பை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, முஸ்லிம்களுடைய அடிப்படை கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். தினசரி அவர்களை கேட்க வேண்டும். எங்கள் எம்ஜிபி மதரசாவிலே ஹஜரத் அவர்கள் தினசரி வந்த உடனே நீ ஃபஜ்ர் தொழுதாயா என்று கேட்க இருப்பார். பெரும்பாலும் 100% மக்கள் நான் தொழவில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் தொழுத பிறகுதான் பாடம் கேட்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை உருவாகி இருக்கிறார். இது இன்றைக்கு கேட்பதற்கு சிரமமாக இருக்கும், தொழுவதற்கு அவர்கள் சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த பழக்கம் அவருடைய வாழ்க்கையிலே கூறி போனதற்கு பிறகு அவர்கள் ஒரு வாரம் பார்ப்பார்கள், 2வது வாரத்திலே
நேரடியாக வந்து தொழுது விட்டு பாடத்தில் உட்கார்கிற காட்சியை நாங்கள் பார்த்தோம். இது போலத்தான் தொழுகை என்பது மிக முக்கியமானது. அது ஒரு வேலை என்று நாம் கற்றுக் கொடுக்க கூடாது, அது ஓய்வு என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் அப்படி ஒரு வேலை என்று நாம் தொழுகை இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். உண்மையில் தொழுகை என்பது வேலை அல்ல, அது ஒரு ஓய்வு. பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற வேண்டும், ரெஃப்ரெஷ் ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக இயல்பாக ஒரு நாளைக்கு 5 முறை தொழ வேண்டும் என்கிற கட்டாய நிலையை அவன் நமக்கு உருவாக்கி தந்தான். சில விஷயங்களை கட்டாயமாக்கவில்லை என்று சொன்னால் அது காற்றோடு போய்விடும். சுண்ணத்துக்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சுண்ணத்துக்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒரு நேரத்திலே ஒரு விருந்து என்று சொன்னால் கை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுத்து எல்லோருக்கும் சகன் பரிமாறி தட்டுக்கள் பரிமாறி அது முடித்ததற்கு பிறகு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் அல்லது ஒரு மார்க்கறிஞர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னதற்கு பிறகுதான் மொத்தம் கூட்டமும் உண்ணத்துவம் சாப்பிட ஆரம்பிப்பார். ஆனால் இன்றைக்கு எப்படி நடக்கிறது? யாரும் யாரையும் கவனிப்பது கிடையாது. பிஸ்மியை மறந்து போய் விடுகிறது. பிஸ்மி முக்கியமா? கல்யாண வீட்டில் சேர் முக்கியமா என்று சொன்னார். சேர் தான் முக்கியம். அந்த சேருக்கு பின்னால் நின்று நாம் என்ன செய்யறோம்? வேகமாக சாப்பிடுகிறோம். ஆனால் சாப்பிடும் போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்கள் என்று சொல்லி தந்தார். ஒரு சிறு வயது சஹாபி நபியுடைய முன்னிலையிலே சாப்பிடுகிற போது இடது கையால் சாப்பிட துவங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் சம்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லு. குல்பி எமீனி, மலக்கையால் சாப்பிடு. குல் பிம்மா எலி, முன்புறத்திலிருந்து சாப்பிடு என்று அந்த இளைய வயது சஹாபியின் வழியாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். அப்ப இந்த சின்ன பழக்கங்களை இவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சாப்பிடும் போது என்ன துவா ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். காலையில் தொழுதாயே என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தொழுகையை வேறு வகைகளை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். தொழுதால் எவ்வளவு உடல் நன்மை இருக்கிறது, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். வெறும் மார்க்கத்தை மட்டும் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே இன்றைக்கு மனிதர்கள் கிடையாது. சயின்ஸ் சொல்லணும், உடல் ரீதியாக இந்த ஆரோக்கியம் என்று சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பார்கள். சஜிதா செய்கிற போது நுரையீரல் ஒட்டுமொத்தமாக விரிந்து போகிறது. யாருக்கெல்லாம் வீசிங் என்கிற இழைப்பு நோய் இருக்கிறதோ அவர்கள் சஜிதாவிலே நீண்ட நேரம் கிடந்தாலே போதுமானது. அது நல்ல தீர்வாகும். 3 முறை குறைந்தபட்சம் சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று சொல்ல வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகிறது. ஆனால் அதை விட அதிகமாக சொல்லக்கூடாது என்று எந்த தடையும் கிடையாது. இழைப்பு நோய் இருக்கிறவர்கள் மிக தாராளமாக சாதாரணமாக இருக்கும் நேரங்களிலே சஜிதாவிலே நீண்ட நேரம் கிடந்து ஒரு 11 முறை அல்லது ஒரு 31 முறை ஏன் ஒரு 100 முறை கூட சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று ஓதியதற்கு நன்மையும் அதுவரைக்கும் இந்த நுரையீரலுடைய விரிவுத்தன்மை கிடைக்கிற அந்த ஆரோக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அத்தஹியாத் என்பது வஜ்ராசனம். இன்றைக்கு ஆசனங்கள் வெகுவாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தொழுகையிலே 33 ஆசன நிலைகள் இருக்கிறது. என்ன பிரச்சனை? தொழுகை நமக்கு தொட தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறைகளே, சஹாபாக்கள் கற்றுத்தந்த முறைகளே, சஹாபாக்கள் பேணிய முறைகளே இன்றைக்கு நமக்கு தொட தெரியும். நிற்க தெரியவில்லை. முதலாக நமக்கு நிற்க தெரியவில்லை. ஆடாமல் அசையாமல் ஒரு நட்டி வைத்த குச்சி போல, நட்டி வைத்த மரம் போல தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணிந்து நமக்கு நிற்க தெரியவில்லை. உடல் அசைகிறது, ஆடிக்கொண்டே இருக்கிறது. அசைவு என்பது சிந்தனை ஓட்டத்தை குறிக்கிறது என்று எங்களது ஆன்மீக குரு சொல்லி தருவார். ஒருவன் அசைகிறான் என்று சொன்னால், கண் வேகமாக சிமிட்டுகிறான் என்று சொன்னால் அவனது சிந்தனை அந்த அளவிற்கு வேகமாக ஓடுகிறது என்று அர்த்தம். கண் சிமிட்டாமல் இருக்கலாமா? நம்ம விளையாடுவோம், சின்ன பிள்ளைகள் விளையாடுவோம். நான் குத்துவேன், கட்டி வச்சு குத்துவேன், நீ பயப்படாம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? எல்லாருமே விளையாடி இருக்கிறோம். நம்முடைய நண்பர்களை மிரட்டி இருக்கிறோம். அப்படி கத்தியோ அல்லது கூறான ஒரு பொருளோ அல்லது பேனாவோ வைத்து குத்தும் போது நாம் சடக்கென்று கண்ணை மூடி விடுவோம், கொத்திடுவோம். ஏன்? நமக்கு பயம். ஆனால் பயமற்றவர்கள் அந்த கண்களை மூட மாட்டார்கள். தெளிவாக இருக்கிறவர்கள் மூட மாட்டார்கள். நம்முடைய நண்பன் தான் குத்த போகிறான், அவன் நிச்சயமாக குத்த மாட்டான், அவன் நம்மை காயப்படுத்த மாட்டான் என்கிற நம்பிக்கை வந்ததற்கு பிறகு நமக்கு அது பயம் தெரியாது. எனவே வேண்டும் என்று நாம் கண்ணை அகலமாக விரித்து வைத்திருப்போம். நீ ஜெயிச்சிட்ட என்று அவர் சொல்வார். அது நமக்கு ஒரு ஆனந்தம். கண்கள் சிமிட்டுதல் என்பது சிந்தனையினுடைய ஒரு மறு ஒலிபரப்பு. உங்கள் சிந்தனை ஓட்டம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ
கண்களை நீங்கள் சிமிட்டிக் கொண்டே இருப்பீர்கள். கண்கள் சிமிட்டுதல் குறைவாக இருக்கிறது சொன்னால் நீங்கள் சிந்தனை குறைவாக இருக்கிறது சொல்கிறீர்கள். மனிதனுடைய ஆற்றல் எப்படியெல்லாம் விரயமாகிறது? நடப்பதினாலே, வேலை செய்வதனாலே, பேசுவதனாலே, அதுபோல சிந்திப்பதினாலே ஆற்றல் விரயமாகிறது. உலகத்திலேயே வேகமாக ஆற்றல்கள் வெளியாகுவதற்கு 3 விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று சைக்கிள் ஓட்டினால் ஆற்றல் சீக்கிரமாக விரைவாகும். இரண்டாவது டான்சிங், நடனம் ஆடுகிற போது ஆற்றல் வேகமாக கரைந்து விடுகிறது. மூன்றாவது பேசுவதின் வழியாக ஆற்றல் விரைவாகிறது என்று கண்டறிந்திருக்கிறார். அப்ப இந்த தகவல்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். 10 இல் 2 பேர் கவனித்தால் கூட நமக்கு வெற்றி தான். 2 பேர் திருத்தினால் நமக்கு ஆனந்தம் தான். 2 பேர் புரிந்து கொண்டால் நமக்கு சந்தோஷம் தான். அந்த 2 பேர் தான் நாளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக மாறுவார்கள் என்பதிலே எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. எனவே இது போன்ற விஷயங்களை நாம் ஆதரிக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். இது போன்ற மாணவர்களுக்கான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். அதில் திறமையானவர்களை கண்டறிந்து அவர்களை தனியாக வகையில் அவர்களை ஒதுக்கி அவர்களுக்கு பிரத்யேகமாக சில பாடங்களை நடத்த வேண்டும். அவர்களை பிரத்யேகமாக வழிநடத்த வேண்டும். மொத்த கும்பலில் வைத்தால் எதுவும் சாத்தியம் கிடையாது. புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள், விருப்பமுடையவர்கள், விருப்பமில்லாதவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள் என்று மொத்த மாணவ கும்பலில் எல்லாரும் விரவி கிடப்பார்கள். ஒரு தேர்ந்த ஆசானுடைய பொறுப்பு அதிலே எது மாணிக்கம், எது வைரம், எது கூழாங்கல் என்று கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடித்ததற்கு பிறகு அந்த கூழாங்கற்களை அப்படியே வைத்துவிட்டு அதை இன்னும் பாலிஷ் செய்ய முடியுமா, அந்த கற்களை வேறு வீட்டுக்கு படிக்கல்லாக மாற்ற முடியுமா என்றெல்லாம் யோசித்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய மாணிக்க கற்களை, அங்கிருக்கக்கூடிய வைர கற்களை தனியாக பொறுக்கி எடுத்து அதை மேம்படுத்த வேண்டியது ஒரு ஆசானுடைய அடிப்படை கடமை. அதைத்தான் இன்றைக்கு உஸ்தாத் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த தீனியார் என்கிற இந்த பேட்டை நகரத்தில் தீனியார் படிக்கிற எல்லா மாணவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பான மாணவர்களுடைய கவனத்திற்கு இது உங்களுக்கு அற்புதமான பருவம். இது போன்ற வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. எனவே ஆசிரியர் பெருமக்கள் சொல்வதை நீங்கள் அப்படியே கேளுங்கள். உங்கள் பெற்றோர்கள் செல்வதை நீங்கள் அப்படியே கேளுங்கள். முடிந்த வரைக்கும் நேரத்தோடு எழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். முடிந்த வரைக்கும் 5 நேர தொழுகைகளை தலா இல்லாமல் தொழுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது வாழ்க்கையிலே மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தர வேண்டும் என்று துஆ செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.